செய்தியாளர்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்து எல்லா கேள்விகளுக்கும் விளக்கமாக பதிலளித்தாலும் மீண்டும் மீண்டும் அண்ணாமலை அவர்கள் செல்லுமிடமெங்கும் மைக்கை எடுத்துக்கொண்டு பின்னால் செல்பவர்களுக்கு உறுதியான பதிலளித்திருக்கிறார் திரு அண்ணாமலை. அவர் டெல்லி செல்வதற்காக விமான நிலையத்தை அடைந்த போது ஏன் இந்த திடீர் பயணம் என்று அங்கு சென்று கேள்வி எழுப்பியவர்களிடம் நான் செத்தாலும் விமான நிலையத்தில் வைத்து பேட்டி கொடுக்க மாட்டேன் என்று கூறியதோடு நீங்கள் யாரும் இதுபோன்ற தேவையற்ற முயற்சி செய்ய வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். ஒருமுறை கூறிய பிறகும் மீண்டும் மீண்டும் தேவையில்லாமல் தொந்தரவு செய்வதை நிறுத்த வேண்டும் என்பதே நமது கருத்தாக இருக்கிறது. இந்த சூழலில் மேகதாது அணை தொடர்பாகவும் மத்திய அரசுதான் தலையிட வேண்டும் என்று கர்நாடக துணை முதல்வர் திரு டி.கே. சிவகுமார் கோரிக்கை வைத்த சூழ்நிலையில் முன்னதாக தமிழகமும் கர்நாடக அரசும் அமர்ந்து பேசி இது குறித்து தீர்வு காண வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியிருந்தார். ஆனாலும் கூட்டணியில் இருக்கும் திமுகவுடன் பேச்சுவார்த்தைக்கு கூட தயாராக இல்லை என்றும் மத்திய அரசுதான் இந்த விவகாரத்தை கையில் எடுக்க வேண்டும் என்றும் திரு டி.கே. சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து கண்டனம் தெரிவித்திருக்கும் அண்ணாமலை அவர்கள் சந்தர்ப்பவாத கூட்டணியின் நலனுக்காக விவசாயிகளின் நலனை திமுக தாரை வார்த்திருக்கிறது. இப்போது கர்நாடக அரசு திமுகவை மட்டுமல்ல தமிழக மக்களையே அவமதித்திருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் உரையில் பல மாநிலங்களின் பெயரும் இல்லாதது போலவே தமிழகத்தின் பெயரும் இல்லாத நிலையில் அதற்காக துடித்த முதல்வர் திரு ஸ்டாலினின் தன்மான நெஞ்சம் இந்த அவமதிப்பை மட்டும் எப்படி எளிதாக எடுத்துக்கொள்கிறது? பேச்சுவார்த்தைக்கு மறுத்ததால் கூட்டணியை புறக்கணிக்கிறேன் என்று கூறும் தைரியம் முதல்வருக்கு வருமா, அல்லது இதற்கும் பிரதமரைத்தான் குறை கூறி காணொளி வெளியிடப் போகிறாரா என்பது நமது கேள்வியாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி இல்லை என்று ஒப்பாரியை தொடங்கியிருக்கும் தமிழக அரசு 22 மாதங்களாக கிளாம்பாக்கம் மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கைக்கு ஒப்புதல் கூட வழங்காமல் கிடப்பில் போட்டிருப்பதாக RTI அறிக்கை தெரிவித்திருக்கிறது. இந்த திட்ட அறிக்கை கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதமே தமிழக அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. திட்ட செலவு 4025 கோடி என தெரிவிக்கப்பட்ட சூழலில் இந்த திட்டம் குறித்து மத்திய அரசுக்கு தெரிவித்து நிதி பங்களிப்பு பெறுவோம் என்று கடந்த பட்ஜெட்டில் அறிவித்திருந்தது. ஆனால் தமிழக நிதித்துறையே 22 மாதங்களாக இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் கடத்தியிருக்கிறது. இதற்கு பிறகு தலைமைச் செயலாளர், முதல்வர் என்று ஒவ்வொருவர் மேசை மேலும் இறுதி ஒப்புதலுக்காக இந்த திட்ட அறிக்கை எத்தனை மாதங்கள் காத்திருக்கும் என்பது கேள்விக்குறி. மத்திய அரசின் பட்ஜெட் தொடர்பான விவாதங்களிலும் பல திட்டப்பணிகளில் தமிழக அரசின் அலட்சியம் மற்றும் மெத்தன போக்கு காரணமாக காலதாமதம் ஏற்படுவது விளக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற RTI தகவலெல்லாம் இல்லை என்றால் இந்த பழியையும் மத்திய அரசு மீது போட்டு தப்பித்துவிடவே திமுக முயற்சி செய்யும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த லட்சணத்தில் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதியின் பெயரை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்று திமுக MP முரசொலி நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே 40 MPக்கள் நாடாளுமன்றத்திற்கு போய் சிற்றுண்டி சாப்பிட போனார்களா என்று பலரும் கேலியாக விமர்சித்துக் கொண்டிருக்க, கோவைக்கு அண்ணாமலை ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லையே என்று அதிமுகவும் திமுக கொத்தடிமைகளும் முட்டாள்தனமாக பேசிக் கொண்டிருக்க, இது போன்ற அனாவசியமான MPக்கள் அங்கு போய் எழுப்பும் கோரிக்கை கூட முதல் குடும்பத்திற்கான கோரிக்கையாகவே இருக்கிறது. கச்சத்தீவை தாரை வார்த்தது உள்ளிட்ட பல அரசியல் குள்ளநரித்தனங்களுக்கு பங்காளியாக இருந்த திரு கருணாநிதி சுதந்திர போராட்ட தியாகியா, அல்லது அளப்பரிய கண்டுபிடிப்புகளை நாட்டிற்கு அர்ப்பணித்த விஞ்ஞானியா, அல்லது தவ வாழ்க்கையில் சிறந்த ஞானியா என்பதையெல்லாம் மக்களே சிந்தித்துக் கொள்ள வேண்டும்.